மாலரோட 2வது சனிக்கிழமை டைரிங்க. 2வது சனிக்கிழமைங்கிறதுனால லீவு தானுங்க. காலையில் எழுந்திரிச்சது மழைங்களா, என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிச்சப்போ என்ற கண்ணில் வந்து ராகி சேமியா பாக்கெட்டு தான் படிச்சுங்க. உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொடி உப்பு போட்டு ராகி சேமியா ஒரு 4 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் மட்டும் துணி போட்டு சேமியாவை ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுட்டுனுங்க. அப்புறம் வடை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்து போட்டு தாளித்து பெரிய வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா போட்டு வணக்கிட்டு சேமியா போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கணும்னா சூடான சுவையான ராகி சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்சதுமே கொஞ்சமாக வந்துட்டு சேமியாவை தனியாக எடுத்து அதில் தேங்காய் பூ கரும்பு சக்கரை கொஞ்சமாக நெய் சேர்த்து கலக்கி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னாங்க நம்ம வீடு சின்ன வாண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமுங்க. முழுசாக காலி பண்ணிடுங்க. நல்லா சத்தும் கூடங்களா. அடே நெய் வேறு முடிஞ்சு போச்சுங்களா. நம்ம வீட்லேயே நெய் எடுத்தால் தான் நமக்கு வந்து திருப்தி ஆகுங்க. அடுத்த வீடியோவில் வந்து வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறேங்க, சரிங்களா. எப்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. நம்மளோட செயல்கள் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா எதையும் வந்து கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம அங்கேயே தேங்கி வந்து ஒரே இடத்துல நின்றக்கூடாதுங்க. என்னங்க நான் சொல்கிறேன் சரிதானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. இது சொல்லாமல் மறந்து ஓட்டணுங்க. ஒரு கமெண்ட்டையும் வந்து தட்டி விட்டு போட்டு போயிருங்க. அப்படியே என்ற மனசுக்கு கொஞ்சம் குழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஏனுங்க நான் சொல்கிறது சரிதானுங்க.